அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தலைவலி. தலைவலியில் பலவிதமான தலைவலிகள் இருக்கு. அதாவது பல நோய்களின் தாக்கம் தலைவலின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயம் மாத்திரம் பேர் மாத்திரம்தான் தலைவலிக்கிறது. ஆனால் அது எங்கே வலிக்குது, எங்கெங்கே வலிச்சா என்னென்ன காரணத்தினால நமக்கு எங்கெங்க தலைவலி வரும் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கு. தலை ஃபுல்லாக வலி அப்படின்னா அது தலைவலி. ஆனால் தலைவலியிலேயே இடம் மாறி பல நோய்களின் காரணமாக நமக்கு தலைவலி வரும். அப்போ தலைவலியில் பல டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக தலைவலி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தலையில தான் வலிக்குது, ஆனால் அது வேற பிரச்சனைகளால தலைவலிக்குது. இப்போ உதாரணத்துக்கு கண்ணில் பிரச்சனை, தலைவலி வரும். சரியாக தூங்கலை, தலைவலி வரும். சைனசைட்டிஸ் பிரச்சனை வருது, தலைவலி வரும். புரியுதுங்களா? இப்போ பிபி அதிகமாக இருக்குது, தலைவலி வரும். மலச்சிக்கல் இருக்குது, தலைவலி வரும். இப்படி நிறைய இருக்குது. டென்ஷன்னால இருக்குது, மைக்ரைன்னால இருக்குது, கோல்டு ஃபீவர்னால ஹெட்டேக் இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நமக்கு பல காரணங்களால் தலைவலி இருக்கு. அப்போது ஒருத்தருக்கு தலைவலி அப்படின்னு சொன்னால் எங்கே வலிக்குது? இப்போ உதாரணத்துக்கு டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இது ஃபுல்லாக வலிக்கும், இந்த நீளமாக. அப்போ டென்ஷன்னால நமக்கு வலின்னு அர்த்தம். இப்போ சைனசைட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த புருவத்தில் இல்லை ஒரு சைடு நமக்கு இப்படி தலையை பெண்ட் பண்ணால் வெயிட்டாக இருக்கிற மாதிரி கழுத்துக்கு பின்னாடி தலையில் வலிக்கும். அப்போ இது சைனசைட்டிஸ்னால நமக்கு தலைவலி அப்படின்லாம். சில நேரத்தில் பிரெயினில் ஏதாவது கட்டி இருக்கலாம், கேன்சர் கட்டி, இல்லை சாதாரண சின்ன ஏதாவது ஒரு பாலிப் அந்த மாதிரினால கூட நமக்கு தலைவலி இருக்கலாம். அப்போது எதனால அப்படின்னா உடனே நம்ம கேட்கணும். ஒரு ஸ்கேன் பண்ணணும், இல்லை எக்ஸ்ரே எடுக்கணும். எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு எதனால் தலைவலி அப்படின்னு பார்க்கணும். இப்போது பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிபியும் அதிகமாக இருக்கும். உடனே அவங்க சொல்லுவாங்க எனக்கு இங்கே வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே நமக்கு டவுட் வந்துடணும், இவங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்பு உள்ளது. இந்த பிபினால தலைவலி அதிகமானால் இவங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இம்மிடியட்டாக பிபி மாத்திரை சாப்பிட்டாங்களா, பிபி கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை பிபி அதிகம் இருக்கா. அதே போல் சுகர் அதிகமானாலும் தலைவலி. அப்போது சுகர் அதிகம்னால அவங்களுக்கு பிரெயினில் பாதிப்பு வரப்போகுது, பக்கவாதம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இவ்வளவும் நம்ம பார்த்து தலைவலிக்கு முதல் காரணம் என்ன, சைனசைட்டிஸா? சைனசைட்டிஸ்க்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சைனசைட்டிஸ் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ இங்கெல்லாம் வலிக்கும். அன்டைம் ஃபுட்டு, கொஞ்சம் காலதாமதமாக சாப்பிட்றோம், வெளியில் போயிட்டு வரோம், தலைவலி. தூக்கம் கெட்டுச்சு, தலைவலி. டைமுக்கு சாப்பிடல, தலைவலி. வெயிலில் கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்தோம், தலைவலி. இதெல்லாம் சைனசைட்டிஸ்னால. அதே போல் தலைபாரம் இருக்கும். தலைவலியோட கூட தலைபாரம் தெரியும். அப்போது நமக்கு யாராவது சவுண்டாக பேசினா கூட, ஒரு டிவி போட்டால் கூட, குழந்தைகள் சத்தமாக பேசி விளையாடி சவுண்டில் விளையாடிட்டு இருக்காங்க, கூச்சல், ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நமக்கு இங்கே பிடிக்காது, முடியாது. அப்போ இதெல்லாம் சைனசைட்டிஸ். உடனே நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சைனசைட்டிஸ்னால் அறுவை சிகிச்சை இல்லாமல் நிச்சயமாக சைனசைட்டிஸ் தலைவலியை சரியாக்கி கொள்ள முடியும். அதனால் சர்ஜரி தான் ஒரு தீர்வு கிடையாது. சர்ஜரி இல்லாமல் உடவுல வைக்க கேக்கு, தயிர், முட்டை அவாய்ட் பண்ணணும், டைமுக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும். தூங்கலைன்னா கூட சைனசைட்டிஸ்னால தலைவலி வரும். அதனால் காரணம் கண்டுபிடித்து தலைவலியை ட்ரீட்மெண்ட் செய்தாகணும். என்னென்ன இருக்கலே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.